நம்ம வாழ்க்கையில போயிட்டு இருக்கோம், நிறைய பிரச்சனைகள் நம்முடைய முன்னேற்றங்களை தடுத்துரும். ஆமே, நிறைய காரியங்கள் நம்மளை தடுக்கும். நான் சொல்றேன், உங்க வாழ்க்கையை விட்டுருங்க, இயேசுவுக்காக பிரச்சனையை சந்திக்கிறீங்களா, நீங்க பாக்கியவான்கள். ஹல்லேலூயா. இயேசுவுக்காக கஷ்டங்களை அனுபவிக்கிறீங்களா, நீங்க பாக்கியவான்கள். இயேசுவுக்காக அவமானப்படுறீங்களா, பாக்கியவான்கள். ஹல்லேலூயா. ஆமென். இயேசுவுக்காக எதையாவது சகிச்சு நீங்க கஷ்டப்படுறீங்களா, நீங்க பாக்கியவான்கள். ஹல்லேலூயா. ஊழிய பாதையில அப்படியே இருப்போம்னு சொல்ல முடியாது. பல கஷ்டங்கள் வரும், பல பாடுகள் வரும், பல உபத்திரவங்கள் வரும், கடக்கவே முடியாத சூழல்கள் கூட வரும். அப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் பவுல் பாருங்க, அந்த பயணத்துல தொடர்ந்துட்டே இருக்கிறாரு. 12வது வசனம், அந்த துறைமுகம் மழை காலத்திலே தங்குவதற்கு வசதியாயிராதபடியினால். சுவிசேஷம் சொல்லும் பொழுது எல்லாமே வசதியா இருக்காது, ஊழியத்துல எல்லாம் வசதியா இருக்காது. நாங்கள் திருநெல்வேலி போயிருந்த போது எங்களுக்கு ஒரு வீடு கொடுத்திருந்தாங்க, ஊழியக்காரங்க தங்குவதற்கு வீடு. அந்த ஊழியக்கார ஐயாக்கும் அம்மாக்கும் பயங்கர மனசு கஷ்டம், எங்களுக்கு பாயில படுக்க வச்சிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு நான் அவங்க கிட்ட ஒரு வார்த்தை சொன்னேன். ஊழியத்துல எல்லாவற்றிலும் ஆண்டவர் எங்களை பக்குவப்படுத்தி இருக்கிறார், எல்லாத்திலையும் பழக்கி இருக்கிறார். வாழவும் தெரியணும், சாகவும் தெரியணும், இயேசுவுக்காக பிழைக்கவும் தெரியணும், இயேசுவுக்காக மரிக்கவும் தெரியணும். பவுல் ஒரு பெரிய பணக்காரர். அவருடைய ஊழிய அனுபவத்துல அவர் சொல்றாரு, எல்லாம் என்னவா இல்ல, அந்த துறைமுகம் மழை காலத்திலே தங்குவதற்கு வசதியாயிராதபடியினால். எல்லா வசதியும் நமக்கு இருக்கும்னு சொல்ல முடியாது. ஊழியத்துல சொல்றேன், உங்க வீட்டுல எல்லா வசதியும் இருக்கும், ஆனா இங்க போய் சுவிசேஷம் சொல்ற வீட்டுல வசதி இருக்காது. உட்கார்றதுக்கு நல்ல சேர்ஸ் இருக்காது, உட்கார்றதுக்கு நல்ல பாய் இருக்காது. வசதியை பார்த்து அல்ல ஊழியம், வசதியே இல்ல. ஆனாலும் பவுலுக்குள்ள என்ன பாரம், எப்படி ஆகிலும் இயேசுவை பற்றி நான் அறிவிக்கணுமே, எப்படி ஆகிலும் தேவனை பற்றி சொல்லணுமே. காற்று தடுக்குது, மழை தடுக்குது, கப்பலே கவிழ்ந்து போற மாதிரி இருக்கு, ஜீவனுக்கு பங்கம் வந்துருச்சு, ஆனாலும் இயேசுவை பற்றி நான் அறிவிப்பேன். ஒரு தேவ மனுஷன், நல்ல வசதியான குடும்பம். அப்ப அவர் நினைச்சாரு, நம்ம பையனை ஒரு ஸ்லம் ஏரியாவுல வசதியே இல்லாத இடத்துல நம்ம பையனை கொண்டு போய் ஊழியத்துல ட்ரெயின் பண்ணணும்னு நினைச்சார். அதே மாதிரி அவங்க பையனை கொண்டு போய் அங்க விட்டுட்டார். விட்டதுக்கு அப்புறம் அந்த குடிசைகள் நிறைந்த அந்த ஏரியால போய் அந்த தம்பி ஜெபிக்க போறார். போகும்பொழுது ஒரு குறிப்பிட்ட வீட்டுல ஜெபிச்சுட்டு அந்த அம்மா, வயசான பாட்டி அம்மா, டீ கொண்டு வந்து கொடுத்தாங்க. டீயை குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாய் வச்சா அதுக்குள்ள இவ்வளவு பெரிய கரப்பாம்பூச்சி விழுந்து கிடக்கும். இவ்வளவு பெரிய கரப்பாம்பூச்சி. நம்மளாம் என்ன செய்வோம், வாழ்க்கையே டீயே வேண்டான்றோம். அவர் என்ன செய்தார் தெரியுமா, அப்படியே மென்னா அந்த அம்மா கண்டுபிடிச்சிருவாங்க. என்னடா டீயை குடிச்சிட்டு மின்னுட்டு இருக்காரே பாஸ்டர்னு யோசிப்பாங்கல்ல. சோ என்ன பண்றதுன்னு தெரியாம அப்படியே டீயை குடிச்சு அப்படியே கரப்பாம்பூச்சியை முழுங்கிட்டார். ரொம்ப நாள் கழிச்சுதான் அந்த சாட்சியை ஜனங்கள் மத்தியில பகிர்ந்து கொண்டார். ஆனா அவருக்கு கிடைச்ச கிருபை பெரிய கிருபை. எதுக்கு இதை சொல்றேன் அப்படின்னா, வசதியாயிராது. ஆமென். சுவிசேஷத்தை சொல்லும் பொழுது எல்லாம் வசதியா இராது, ஆனாலும் கர்த்தருடைய ஊழியத்தை செய்யறக்கு பவுல் சலிக்கவே இல்லை. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா.